வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபர் திரு ஜோவா மானுவேல் கோன்சால்ஸ் லுரன்கோவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் 3ஆம் நாளான இன்று சமுதாய வானொலி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. பாகிஸ்தானிலிருந்து நேரடி மற்றும் மறைமுக இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் தொழில்துறை வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபர் திரு ஜோவா மானுவேல் கோன்சால்ஸ் லுரன்கோவுக்கு புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனின் முன் வளாகத்தில் இன்று காலை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அங்கோலா அதிபர் திரு லுரன்கோ, இந்திய மக்களின் அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு தனது தூதுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பிற்பகல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் 3ஆம் நாளான இன்று சமுதாய வானொலி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு. வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் 3ஆம் நாளான இன்று சமுதாய வானொலி தொடர்பான கருத்தரங்க நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட சமுதாய வானொலிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். கலாச்சாரத்தையும் உள்ளூர் மேம்பாட்டையும் இந்த சமுதாய வானொலிகள் முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறினார். 7 சர்வதேச நிறுவனங்களுடன் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையம் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஊடக பொழுதுபோக்கு துறையின் பங்களிப்பு குறித்த கையேட்டையும் அவர் வெளியிட்டார். முன்னதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நாளை வரை நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாகவும் இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். கோவாவில் பிச்சோலுமில் உள்ள ஷிர்காவ் கிராமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ லைரா ஜத்ரா திருவிழாவில் இன்று காலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்தனர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஏற்பட்ட இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மாபுசா மாவட்ட மருத்துவமனை மற்றும் கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிச்சோலிம் சுகாதார மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் மப்புசா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான அனைத்து மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நோயாளி நிலையும் அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் கூறினார். இந்த விபத்து குறித்து குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் இறைவனை வேண்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து நேரடி மற்றும் மறைமுக இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுக் கொள்கையின் நலனுக்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் இயக்குநரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தேவாரம், திருவாசகம் பாடல்களை உலகிற்கு தந்த பெருமை தமிழகத்தை சேரும் என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சென்னை அருகே திருக்கயிலாய தர்மாபுரம் ஆதீனத்தில் நடைபெற்ற 6வது சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சைவ சித்தாந்தம் தொடர்பான செய்திகள் மனித குலத்தை மேம்படுத்தும் என்றும் தெய்வீக சக்தியை போதித்து மனமுருகும் பாடல்களை அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் படைத்திருக்கும் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி புதுச்சேரி இந்தியன் வங்கி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட முத்ரா கடன் திட்ட பயனாளிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி ராஜ்நிவாசில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், இந்த திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொந்தமான அவரோட சிந்தையில இருந்து வந்த ஒரு ப்ரோக்ராம். இப்போ 10 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் இந்தியா முழுக்க 40 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 52 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி பாரத பிரதமரை அவர் டெல்லியில் பார்த்தேன். அப்ப அவர் எங்கிட்ட கேட்டார், இந்த முத்ரா ஸ்கீம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நான் சொன்னேன், சார் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன். கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்தாலும் நாட்டின் ஜனத்தொகையில் 2.5% மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கு. அதனால மக்களை வேற வேலையில் எங்கெல்லாம் அமர்க்க முடியுமோ அதுக்காக பிரயத்னம் செய்ய வேண்டும். அதுலதான் இந்த முத்ரா ஸ்கீம் பிரைவேட் செக்டர்ல அவர் கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், இந்தியன் வங்கி தலைமை மேலாளர் திரு அன்பு காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முத்ரா கடன் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு சில பயனாளிகளின் கருத்துக்கள். என் பேர் அமுதவள்ளி. நான் நயினார் மண்டபத்துல இருந்து வரேன். நான் இந்தியன் பேங்க் ரெட்டியார்பாளையம் பிரான்ச் என்னோடது. அங்கதான் நான் வங்கி கடன் வாங்கியிருக்கேன். நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். கப் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, தூள் சாம்பிராணி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2019 ஒரு கடன் உதவி வாங்கினேன். அப்ப நான் ஒரு சின்ன மிஷின் போட்டிருந்தேன். அப்ப 2 பேருக்கு என்னால வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது. இந்த கடன் அடைச்சிட்டேன் பேங்க்ல. ப்ரொடக்ஷன் பத்தலன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய மிஷின் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. முத்ரா திட்டம் வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு நான் பெரிய மிஷின் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ ப்ரொடக்ஷனுக்கு இப்ப நான் 6 பேருக்கு நான் வேலை கொடுத்திருக்கேன். என்னோட நேம் ஆனந்த் விஷ்ணுவர்தன். திருவள்ளூர் சாலை பாண்டிச்சேரியில இருந்து வரேன். பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு லோன் கொடுத்திருக்காங்க. முத்ரா ஸ்கீம்ல இருந்து 9,50,000 கொடுத்திருக்காங்க. நான் 13 ரூம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப் ஆயிட்டு இருக்குன்றதுக்காக லீஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்து அடிஷனலா என்னோட ஃபண்ட்ஸ் கொஞ்சம் போட்டு ரூம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். பெர் மந்த் 1 lakh இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடி அப்பாவோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பண்ணணும் அப்படிதான் என்னோட தாட்ஸ் எல்லாமே. அதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ நிறைய இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த முத்ரா ஸ்கீம் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. என்கிட்ட ஒரு 4 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரியில் தொழில்துறை வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், துணைநிலை ஆளுநரின் செயலர் திரு மணிகண்டன், தொழில்துறை செயலர் திரு ருத்ரகவுடு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொழில்துறை வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த திரு கைலாஷ்நாதன், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்றும் புதிய முதலீட்டாளர்களை கவரும் வகையிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப பூங்கா, ஜவுளி பூங்கா போன்ற தொழில்துறைகளை தொடங்க முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தவும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு புதுச்சேரியில் நாளை நடைபெறுவதையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நேற்று ராஜ்பவனில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நீட் தேர்வு மையங்களில் குடிநீர், போக்குவரத்து வசதி ஆகியவற்றை உரிய முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் தேர்வு முடியும் வரை விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க நுண்குற்றப்பிரிவினர் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி தேர்வு பொறுப்பு அதிகாரி திரு பங்கஜ்குமார் ஜா, காவல்துறை தலைவர் திரு அசோக்குமார் சிங்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் செல்ல வசதியாக சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தாகூர் கலைக்கல்லூரி, பாரதாசன் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 8 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது. பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் மற்றும் தைரியமாக செய்திகளை வெளியிடுவது என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்கள் தொடர்பு மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் பத்திரிகைகளின் பங்கை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் களம் காண்கின்றன. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் சைப்ரஸின் நிகோசியாவில் இன்று தொடங்குகிறது. 54 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் போட்டியில் இந்தியாவின் சார்பில் அபய் சிங் செகான், ரித்துராக் சிங் உள்ளிட்ட 12 பேர் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபர் திரு ஜோவா மானுவேல் கோன்சால்ஸ் லுரான்கோவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சிமாநாட்டின் 3ஆம் நாளான இன்று சமுதாய வானொலி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. பாகிஸ்தானிலிருந்து நேரடி மற்றும் மறைமுக இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் தொழில்துறை வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்றது.
இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.